டிவிக்கு அமைச்சர் செங்கோட்டையன் அவர் ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டியில் கலந்துருக்காரு. அந்த சொர்க்க பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அழகிகள் அமைச்சரோட சாதனைகளை கொஞ்சம் இதுக்கப்புறம் டிஎம்கேல நீங்கள் யாரை அரெஸ்ட் பண்ணாலும் நாங்கள் செங்கோட்டையன் சார் ஃபார்முலாவை நாங்கள் ஃபாலோ பண்ணிப்போம் ரூலிங் வர சொல்லோ. இப்போ என்ன ஆகுதுன்னா செங்கோட்டையன் சார் அவர் தூய சக்தின்னு நிரூபிக்கிறார். மக்கள் நீங்கள் சொல்லுங்கள், அதாவது இங்கே ஜெயிலு, இங்கே பணியூர் ஆஃபீஸ், எந்த ரூமுக்கு போனால் நீங்கள் சுத்தமாகிட்டு வெளில வருவீங்க? வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யாருன்னா டிவிக்கோட 2 வைரங்கள். ஒரு வைரம் யாருன்னா ஃபெலிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு முட்டு கொடுக்குற பத்திரிகையாளர். அவர் ஆக்சுவலாக பத்திரிகையாளரா? ஆமாம், அவர் ரெட் பிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காணொலி யூடியூப் சேனல். யூடியூப் சேனல். ஆக்சுவலி அவங்களாம் வந்துட்டு ப்ரொஃபஷனலாக படிச்சுட்டு வராங்க. அவங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்களாம் வந்துட்டு ஜேர்னலிசம் படிக்கிறவங்க. இந்த சைடில் அமைச்சர் செங்கோட்டையன், அவரும் ஒரு ப்ரொஃபஷனல் அரசியல்வாதி. ஓகேங்களா? இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா டிவிகேக்காக எவ்வளோ உழைச்சிருக்காங்கன்றதை இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். மறக்காம டிவிகே நண்பர்களே, உங்களுக்கான ஒரு அற்புதமான வீடியோ. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இன்னைக்கு நைட்டு நல்லா நிம்மதியாக தூங்கலாம். தயவுசெய்து காணொலியை கண்டினியூஸாக பாருங்கள். போகலாமா காணொலிக்குள்ளே? போகலாம். சரி, நேற்று பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டிவிக்கு அமைச்சர் செங்கோட்டையன் அவர் ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டியில் கலந்துருக்காரு. பார்ட்டி நடந்த இடம் எங்கன்னா சொர்க்கத்தில் பார்ட்டி. திருப்பூரில் உள்ள ஒரு சொர்க்கம்னு ஒரு மணமகிழ் மன்றம் ஒன்று இருக்கு. ஓகே. அந்த மணமகிழ் மன்றத்தில் மகிழ்விக்கக்கூடிய சொர்க்க பார்ட்டி. மகிழ்விக்கக்கூடிய பார்ட்டியா? சொர்க்க பார்ட்டி. அந்த சொர்க்க பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அழகிகள், அப்புறம் பாட்டில்ஸ், அதாவது நம்ம இளைய தளபதி சிஎம் ஜோசப் விஜய் சொன்னார் பார்த்தீங்களா, ட்ரக்ஸ், அதுவும் மெயினாக ட்ரக்ஸ்லாம் வந்து பருகக்கூடாது. நம்ம அமைச்சரவை வந்து அதுக்காக என்றைக்குமே ப்ரொமோட்லாம் பண்ண மாட்டோம். நாங்கள்லாம் ரொம்ப தூய சக்தி, நாங்கள்லாம் வந்துட்டு தீய சக்தி இல்லை, எங்கள் கூட இருக்கவங்க எல்லாருமே நேர்மையானவர்கள், நல்லவர்கள், வல்லவர்கள் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் நேற்று கழுவி நியூஸ் சேனலில் ஊற்றுறாங்க. டிவிகே நண்பர்களே, உங்கள் வீட்டில் பொண்ணுங்க இருக்குல்ல, உங்கள் வீட்டில் தாய்மார்கள் இருக்காங்கல்ல, அக்கா தங்கச்சி கூட பிறந்தவங்களாம் இருக்காங்கல்ல, அரகுற ட்ரெஸ் போட்டு ஆட விட்டு அதை ரசிப்பீங்களா? கரெக்டான கேள்வியா இல்லையா? ரசிப்பாங்களா? அந்த மாதிரி அதுவும் வந்துட்டு ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன்ல இந்த மாதிரி பண்ற இடத்துல ஒரு அமைச்சர், அதாவது மக்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய அமைச்சர் அந்த மாதிரி ஒரு பார்ட்டியில கலந்துக்கிட்டு அவங்கள மோட்டிவேட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இது ரொம்ப அடிமட்டத்தில் போயிட்டு அடிக்கிற மாதிரி இருக்கு. இப்படி பேச டிவிகேக்கு சப்போர்ட் பண்றவங்க நீங்க யோசிக்கணும். யாராவது ரோட்ல போறவங்க நாளைக்கு உங்க வீட்டில் இருக்கவங்க நான் வந்துட்டு டிவிகேக்காக நான் நிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா அவங்கள பார்த்து கேட்டாங்கன்னா எனக்கே கஷ்டமா இருக்கு. என் டிவிகே நண்பர்கள்லாம் என் கூட பிறந்த சகோதரர்கள், அவங்களாம் அடிபட்டு அவங்க கஷ்டப்படுற அளவுக்கு என்னால தாங்க முடியலங்க. எவ்வளோ வருத்தம் இருக்குது தெரியுமா எனக்கு? ஆனால் வீடியோ பார்க்கும்போது ரொம்ப மோசமாக தான் இருக்குது. யாராவது போய் கேட்டாங்கன்னா நீங்கள் யாருக்குங்க ஓட்டு போட்டீங்க? இல்லை, ஒரு வார்த்தை கேட்குறேன். இப்போ நம்ம வெளிநாட்டில் இருக்கிறோம், வெளிநாட்டில் இருந்துட்டு வேற மாநிலத்தார் கேரளா ஆளுங்க இருக்காங்க, என்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் ஊரில் வந்துட்டு இளைய தளபதி சிஎம் ஜோசப் விஜய் நேர்மையானவராமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கூட பக்கத்தில் ஒருத்தர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? ஆமாம், நேற்று குத்தாட்டம் போட்டாங்க 2 பீஸ் ட்ரெஸ்ஸில், அதில் அமைச்சர் வேற, வைரமுத்து வேற. மேரத்தான் நடத்துனாங்க. எதுக்கு நடத்துனாங்கன்னா நாங்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாக மாட்டோம். ஆனால் மணமகிழ் மன்றத்தில் பார்ட்டி 2 நாள் கழிச்சு இங்கே பார்ட்டி நடக்குது. அது இந்த பார்ட்டி ஒரு பக்கம். நேரு ஸ்டேடியத்தில் வந்துட்டு பவுடர் தள்ளிட்டு இருந்தாரு, அதை வந்து மாத்திரன்னு சொல்லி தப்பிக்கிறது பார்த்தாங்க. அதுக்கு வீடியோஸ்லாம் போட்டாங்க, என்னென்னமோ பேசினாங்க, குழந்தையெல்லாம் கூட்டு வந்து பேசினாங்க. அதுக்காக தான் நான் ஃபெலிக்ஸை பற்றி பேச போறீங்க. ஃபெலிக்ஸுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் அவரை வந்துட்டு அமைச்சரோட சாதனைகளை கொஞ்சம் முடிச்சிடலாம். அவரோட சாதனைகள்லாம் இருக்கு. அவர் அரசியல் தொட்டார் பார்த்தீங்களா, தொட்டதுலேருந்து அவர் கொஞ்சம் சாதனை பண்ணிட்டு வந்திருக்காரு. 78ல இருந்து இருக்காரா? பல வருடங்களா எம்ஜிஆர், அதாவது எம்ஜிஆர் அவர் இருந்ததுல இருந்து இருக்காரு. நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன், இப்போ செந்தில் பாலாஜி ஊழல் கொள்ளடிச்சிருக்காங்க அப்படின்னு யார் சொன்னா? தளபதி நிர்மல் அவர் அமைச்சரும் பேசினாரு, மற்றவங்களும் பேசுறாங்க. பேசுனீங்களா? கரெக்டா இல்லையா? பேசுனாங்கல்ல. இப்போ அந்த செந்தில் பாலாஜியோ இல்ல ஈவா வேலுவோ இல்ல பல பேர் எதிர்கட்சியில் இருக்கவங்க ஊழல் செஞ்சிருக்காங்கப்பா, ஒத்துக்கிறேன்ப்பா, நானும் ஒத்துக்கிறேன், நீ ஒத்துக்கிறல? ஆமாம். மக்கள் நீங்களும் ஒத்துக்கிறீங்களா? ஒத்துப்பாங்க. இப்போ அவங்க மேலே கேஸ் போட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி நீங்கள் உள்ளே வைக்கிறீங்க. சரிங்களா? உள்ளே வச்சுட்டு உங்கள் ஆட்சி பீரியட் முடியுது. ஒரு 4 வருஷம் கழிச்சு திரும்பி வேற ஆட்சி வருது. அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? செங்கோட்டையன் சார் ஃபார்முலாவாம் புதுசாக சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் டிஎம்கேல நீங்கள் யாரை அரெஸ்ட் பண்ணாலும் நாங்கள் செங்கோட்டையன் சார் ஃபார்முலாவை நாங்கள் ஃபாலோ பண்ணிப்போம், எங்களுக்கு கவலை இல்லை. புதுசாக கொண்டு வரீங்க, நீங்களே கொண்டு வந்துட்டு இல்லைங்க சொல்கிறாங்கன்றீங்க. அப்படிதாங்க பேசுகிறாங்க. அதாவது யாரெல்லாம் வந்து குற்றம் சாட்டப்படுறாங்களோ அவங்களாம் நல்லவங்களாம் காட்டுறதுக்காக செங்கோட்டையன் சார் ஃபார்முலா கரெக்டாக இருக்குமா? அது என்ன ஃபார்முலா? அது என்னன்னா, இப்போ 1991 1996 வந்துட்டு ஜெயலலிதா பீரியட் தான் தமிழ்நாட்டில் ரூலிங் பார்ட்டி. அப்போ வந்து இவர் போக்குவரத்து துறை அமைச்சர். அந்த டைம் என்ன இருக்குன்னா, இவர் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு, ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கழண்டுரும்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஊழல் நடந்திருக்கு, அதுக்குள்ள சம்மந்தப்பட்ட ஊழல். அதில் இவர் பேர் அடிபட்டிருக்கு. ஓகே.
அது கோர்ட்டுக்கு போக, கோர்ட்டில் வந்துட்டு ப்ரூவ் ஆக, இவர் மேலே 4 வருஷம் தண்டனை கொடுக்க, இவர் ஜெயிலுக்கு போக, வெளியே வர, இப்படியே போயிட்டு இருந்தது. 4 வருஷம் ஜெயிலுக்கு போயிருக்காரா? 4 வருஷம் ஜெயில் தண்டனை இவருக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை பற்றிலாம் ஏன் திமுக பேச மாட்டாங்க? ஏங்க இதான் ஹிஸ்ட்ரிங்க. ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்கலாம் வந்து அரசியலில் வந்துட்டாங்கனாக்கா நல்லது நடக்குமே. அந்த ஹிஸ்ட்ரிலாம் தெரியாதா என்ன? ஹிஸ்ட்ரி, அதாவது இதுக்கு அடுத்த ஒரு விஷயத்தையும் பேசணும்ல. நான் வந்து ஹிஸ்ட்ரி தான் சொல்றேன். அவர் செங்கோட்டையன் குற்றவாளிலாம் இல்லை, அவர் ரொம்ப நல்லவர். அதாவது அந்த கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, இப்படிலாம் பண்ணாதான் அந்த 150 ஏக்கர் சேர்த்து வச்சிருப்பாருன்னு. நீங்க தப்பா பேசுறீங்க, அதான் பேசக்கூடாது. அவர் ரொம்ப நேர்மையானவருங்க. அவர் அட்வொகேட்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்க இவர் மேல கேஸ் போட்டவங்க, இவங்களுக்காக வாதாடினவங்க, அந்த கவர்மெண்ட்ல வந்துட்டு சாட்சி சொன்னவங்க, அவங்களாம் போய் நெல்சன் அவர் கரெக்டாக சொல்லுவார். நெல்சன் தெரியுமா அட்வொகேட், அவர்லாம் இதெல்லாம் பார்த்தாருன்னா கரெக்ட், ஆமாங்க நீங்க என்ன மாதிரியே பேசுறீங்கன்னு சொல்லுவார். ஏன்னா என்னாச்சுன்னா, அதாவது ஜெயலலிதா அம்மா பீரியட்ல இது பண்ணாங்களா, 1996க்கு அப்புறமா டிஎம்கே பார்ட்டி வந்துச்சா, இவர் மேல ஃபுல் ஃபைல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி இவரை தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்களா, எல்லாம் முடிஞ்சுதா, தண்டனை கச்சிச்சா. 2001க்கு அப்புறமா திரும்பவும் வந்துட்டு நம்ம தமிழக மக்கள் தான் தெரியுமே, சென்டிமெண்ட்ல அப்படியே ஓட்டு மாற்றி போடுவாங்க. நிறைய பேர் அழுவாங்க, எங்களெல்லாம் போட்டு அடிச்சுட்டாங்க, எங்களெல்லாம் ஜெயிலில் போட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே மக்கள் மாறி இவங்க மேலே நீங்கள் காழ்ப்புணர்ச்சிக்காரமாக இவங்க மேலே பழியை போட்டு உள்ளே வச்சிங்க. அவங்க பாருங்கள், இப்போ செந்தில் பாலாஜி அழுதாருன்னா அப்படி நம்புவாங்க. நம்ம இளைய தளபதி யாராவது அந்த மாதிரி பண்ணாங்கன்னா, சென்டிமெண்ட்டாக பேசினாங்கன்னா நம்புறாங்க. நம்ம தமிழக மக்கள் எங்கே அடிவாங்க, எந்த இடத்துல ரொம்ப வீக்னஸ்னா சென்டிமெண்ட். ஸோ ஏடிஎம்கேவை வந்து டிஎம்கே போட்டு பனிஷ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு புயலை கலப்ப 2001க்கு அப்புறமா ஜெயலலிதா திரும்பி வராங்க. ரூலிங் வர சொல்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி. இப்போ என்ன ஆகுதுன்னா, செங்கோட்டையன் சார் அவர் தூய சக்தின்னு நிரூபிக்கிறார். அப்புறமா அவர் பண்ண குற்றங்கள் சொன்ன அவர் மேலே இந்த குற்றங்கள்லாம் வந்துட்டு குவாஷ் ஆகுது. அதாவது நீங்கள் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு நிரபராதி ஆயிட்டாங்க. இப்போ செந்தில் பாலாஜிக்கு ஃபார்முலா கரெக்டாக இருக்குமா? அவருக்கு ஈவா வேலு குற்றவாளி, செந்தில் பாலாஜி குற்றவாளி, அனிதா ராதாகிருஷ்ணன் குற்றவாளி, நீங்கள் யாரெல்லாம், சேகர் பாபு குற்றவாளி, நீங்கள் யாரெல்லாம் குற்றவாளி சொல்லுங்களேன், அவங்கெல்லாம் இந்த ஃபார்முலாவை எடுத்துப்பாங்க. மக்களை நீங்கள் சொல்லுங்கள், எடுத்துப்பாங்களா எடுத்துக்க மாட்டாங்களா? எனக்கு அதுதான் புரியல. ஒரு அமைச்சர் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு ஹைகோர்ட்ல ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா, ஒரு அமைச்சர் மேல, இப்போ ஒரு நார்மலான ஒரு சிட்டிசன் மேல பொய் கேஸ் போட்டு பொய்யான சாட்சி வச்சு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு ஒத்துக்கலாம். இவங்கெல்லாம் பெரிய பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் கரெக்டான ப்ரூஃப் கொண்டு வந்தாதான் கோர்ட்ல வந்து ஜட்ஜி வேலிடா தப்பு பண்ணிட்டாங்கன்னு ப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்படி வேலிடா ப்ரூவ் பண்ண ஒரு தப்பை திரும்ப போய் சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண முடியுமா? கல்ஃப்ல வளைகுடா நாட்டில் எடுத்துங்களேன். இப்போ வந்துட்டு மக்கள் பணத்துல நீங்க ஊழல் செஞ்சீங்கன்னா முன்னாடிலாம் வெட்டிடுவாங்க. அப்போனா அவன் தெரியுமா, ஒரே வாரத்தில் இப்போ சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் எல்லாம் இல்லை, ப்ரூஃப் பண்ணியிருந்தாங்கன்னா அப்பயே வெட்டிட்டு இருப்பாங்க. அப்புறமா அவர் சுப்ரீம் கோர்ட்டு போவாரா? இதுக்கு பதில் சொல்லுங்க. அதுதான் அந்த சிஸ்டம். என்ன சொல்றேன்னா, நிரபராதி இல்லை இவரு. அவர் என்ன பண்ணுவாரு, அவரு ஆளை வச்சு எப்படியெல்லாம் ரெடி பண்ணணுமோ ரெடி பண்ணி நான் நிரபராதி அப்படின்னு சொல்லி வெளியில் வந்தது தான். இப்போ செந்தில் பாலாஜி அவரும் ஃபாலோ பண்ணுவார், சேகர் பாபுவும் ஃபாலோ பண்ணுவார். யாரெல்லாம் குற்றவாளி ஆகிறாங்களோ அவங்களாம் ஃபாலோ பண்ணுவாங்க. சரி, அதை விடுங்க. யாரும் நம்புறதுனே தெரியல. எலெக்ஷன் கமிஷன் டிபார்ட்மெண்ட்டே வந்து இவர் வந்து எலெக்ஷன்லேயே நிற்கக்கூடாதுன்னு சொல்லி இவருக்கு வந்துட்டு எம்எல்ஏல கண்டெஸ்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி சொன்னாங்க. பட் கோர்ட் சொன்னதுக்கு அப்புறமா திரும்பி வந்துட்டு கண்டெஸ்ட் பண்ணாரு. எலெக்ஷன்லேயே நிற்கக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு ஆள் இப்போ வந்து அமைச்சர். அது வந்து ஒரு கோர்ட்டில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. கீழ் நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், தலைமை நீதிமன்றம், இப்படி இருக்குல்ல, பிரித்து பேசலாம்ல. கீழே இருக்க கோர்ட் வந்துட்டு தப்பு பண்ணுமா, மேலே இருக்க கோர்ட்டும் தப்பு பண்ணுமா? இவங்கெல்லாம் தப்பு பண்ணாங்கன்னா இவங்க கிட்ட கொடுக்காத சாட்சியை வந்துட்டு மேலே இருக்க கோர்ட்டில் போய் சாட்சி கொடுப்பாங்க. அப்போது அவங்க வந்து விசாரித்து இவங்க தூய சக்தின்னு சொல்லி வெளியில் விட்டுருவாங்க. சரி வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். அது இவரே தூய சக்தி தான், என்ன பண்ணுறது, தூய சக்தி கூட தானே இருக்காரு. தூய சக்தி அதாவது ஆசீர்வதிப்பாங்க, தப்பு எது பண்ணாலும் க்ளீன் ஆகிடுவாங்க. அப்படி தான் வந்துட்டு ஃபெலிக்ஸ் ஒருத்தர் இருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு கொஸ்டினும் இருக்குது எனக்கு. என்ன கொஸ்டின் கேளுங்க. ஹைகோர்ட்டுக்கு போகிறோம் மேக்ஸிமம் இந்த நார்மல் சிட்டிசன்ஸ் எல்லாருமே ஹைகோர்ட் வரைக்கும் போயிட்டு அந்த கோர்ட்டில் தோற்று போனால் கூட அவங்களால அதுக்கு மேலே போக முடியாது. ஆனால் சுப்ரீம் கோர்ட் எல்லாருமே போகிறவங்க எல்லாருமே இந்த லட்சமாக ஃபீஸ் கட்டி வக்கீல வாங்குறாங்கல்ல. நல்லா படிச்சிடணும், அட்வொகேட்டுக்கு நல்லா வாதாடணும். நீங்கள் நல்லா வாதாடினீங்கன்னா நீங்கள் வந்துட்டு திம்பானவங்க, அதாவது உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இப்போ நெல்சன் அட்வொகேட் மாதிரி ஒரு நல்ல அட்வொகேட் இருந்தாங்கன்னா அவர்லாம் வந்துட்டு நல்ல ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங் ஆவார். ஏன்னா நல்ல அட்வொகேட்டு. எனக்கு புரியல இது என்ன சுப்ரீம் கோர்ட்டு இதை பற்றி பேசும்போது தான் எனக்கே தோணுது. எனக்கு ஒன்றுமே புரியல இது எந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நல்லா தெரிஞ்சுங்க. நான் வந்து செங்கோட்டையன் ஒரு நிரபராதி. இது பாருங்க, எனக்கு டிவிக்கு முக்கியம், சரியா? அவங்கள வந்துட்டு நாஸ்திலாம் பண்ணக்கூடாது, அவங்க பேரெல்லாம் கெடுக்கும். ஆனால் ஆக்சுவலாக உயர் நீதிமன்றத்தில் அவர் தப்புன்னு சொல்லிட்டவங்க தானே அது. ஆனால் ஆக்சுவலாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டே வந்து தீர்ப்பு ரத்து செஞ்சிருக்கு.
சரிங்களா? தீர்ப்பை கொடுத்துட்டு திரும்ப ரத்து பண்ண 2000 நீதிமன்றம் குற்றவாளி என தீர்ப்பளித்து 4 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது 2000. ஆனால் 2005 இவங்க திரும்பி மேல்முறையீடு செஞ்சு ஹைகோர்ட் வந்துட்டு இந்த தீர்ப்பை கேன்சல் பண்ணியிருக்கு. 2006 திரும்பி வந்துட்டு இவங்க மேலே குற்றம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அங்கே என்னத்தமா சொல்லி அமைச்சிருக்காங்க, அது நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க போங்க, அதெல்லாம் எடுத்துக்கப்படாதுன்னு சொல்லி அமைச்சிட்டாங்க எதிர்த்தரப்பு. என்னவோ ஆக்சுவலாக இந்த மாதிரி கொஸ்டின் நான் ரைஸ் பண்ணுறேன்ல, இதுலேருந்து எனக்கே பதில் கிடைக்க மாட்டேங்குது. மக்கள் உங்களுக்கு யாருக்காவது இந்த ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு இதை பற்றி ஏதாவது கிளியராக தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு புரியல இது என்ன மாதிரி சிஸ்டம்னு சொல்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபீலிக்ஸ்க்கு போகலாம். ஃபீலிங்ஸ் இல்லை, ஃபெலிக்ஸ் சார் வந்துட்டு லோக்கல் மீடியாலேருந்து எனக்கு ஒரு நியூஸை கேட்கும்போது எனக்கு ஃபீலிங்ஸாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது இல்லைங்க, இது இந்த ஃபீலிங்ஸை ஃபஸ்ட்டு கேளுங்க. சரி சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொல்கிறீங்க மக்களே பார்க்க கேட்க. அதாவது ஃபீலிங்ஸ், சாரி உங்கள் கூட சேர்ந்து நான் ஃபீலிங்ஸ் சொல்கிறேன். ஃபீலிக்ஸ் இருக்கார்ல, அவரோட ரெட் பிக்ஸ் சேனலில் பேசுவார். இப்போது டிவிகேல ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவர் நேஷனல் மீடியாவுக்கு லிங்க் ஆகிட்டார். அங்கே ரீபப்ளிக் சேனல்னு ஒன்று இருக்குது, அர்ணாப்னு சொல்லிட்டு. அவர் ஒரு பயங்கரமான ஸ்பீச், இங்கிலீஷ்லாம் தாறுமாறாக பேசுவார். ஆனால் அவரும் ஒரு மாதிரியான ஆள். அவர் என்ன பண்ணுறாரு, இவர் கூட லைவ் ஒரு 4 பேர் இருக்காங்க. பத்திரிகையாளர்னு ஒருத்தர் இருக்காங்க, பிஜேபி சம்மந்தப்பட்ட ஒருத்தர் இருக்காங்க, ஸ்போக்ஸ் பர்சன். இவர்கிட்ட அர்ணாப் கேட்குறப்ப, அதாவது இந்த பவுடர் இப்படி தள்ளும்போது பார்க்க சொல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் மாதிரி தெரியுது சார், அதாவது ஹேண்ட்லிங் பண்ணுற விஷயம்லாம். இதை வந்துட்டு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் உள்ளே வர சொல்ல ரொம்ப அதாவது யூத் ஜென்ரேஷனுக்கு வந்து ஆபத்தான விஷயம் இல்லை சார். இதை பார்க்க சொல்ல உங்களுக்கு என்ன சார் தோணுது, இதனால் உங்களுக்கு வந்து டிவிகேல ஒரு பெரிய அதிர்வலையில் ஏற்படுத்தியிருக்கோம்ல அப்படின்னு சொல்ல அவர் என்ன சொல்கிறார்? Let me tell you, it applies some logic. First of all, is it possible to carry a substances to a place where thousands of people gathered? For example, it's an IPL match. How someone can take substances there? That is number one. Number two, it was just a 4-second video, 4 to 5 second video, and there are photographs showing that he is with a king, not shown in this particular video. நீங்கள் என்னங்க, இது ஒன்றுமே இல்லைங்க. அதாவது சேப்பாக் ஸ்டேடியம்ன்றது பெரிய விஷயமா, அதுக்குள்ளெல்லாம் இந்த மாதிரி பவுடர்லாம் எடுத்துகிட்டு போக முடியாதுங்க. அது ஒரு மாத்திரை தான், அவர் தான் தெளிவாக சொல்லிட்டாரு. ஃபஸ்ட்டு நாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ ரூமர் வெளியில் வருது. அதுக்கப்புறமா அவங்க குழந்தையோட நின்று ஃபோட்டோலாம் காமிச்சிட்டாங்களே, எங்க ஸ்டேடியம் ஃபோட்டோ காமிச்சாங்களாம். இங்கே காமிச்சாங்க அறுபது கதை, அவர் கதையில் அவர் தான் ஹீரோ. ஆனால் நான் அது வந்து சார், ஆனால் இல்லை ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்தோடனே நான் யோசித்தேன், இதுக்கு எந்த அளவு யார் முட்டு கொடுப்பா, எந்த அளவுக்கு முட்டு கொடுப்பாங்கன்னு. ஆனால் இவர் வந்து முட்டு கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே. தப்பாக நினைக்காதீங்க, இது டிவிக்கு நேம் ஸ்பாயில் ஆகக்கூடாது எனக்கு, சரிங்களா? அவங்க நேம் என்றைக்குமே ஸ்பாயில் ஆகக்கூடாது. அவங்க எப்பவுமே நேர்மையானவங்க. இவங்கெல்லாம் இருக்கிறவங்க தான் அந்த மாதிரிங்க. டிவிக்கே வந்து தூய சக்தி, அதில் வேலை செய்கிறவங்க, அதில் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களாம் மிஸ்டேக் பண்ணால் என்ன பண்ணுறது டிவிக்கே? அதுக்காக டிவிக்கே நீங்கள் தப்பான கட்சின்னு சொல்ல முடியுமா? நான் சொல்லலையே. அப்புறம் என்ன, ஏன் கவலைப்படுறீங்க? டிவிக்கு நல்லது, அவங்கள வந்துட்டு திருத்திடுவாங்க. இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் நான் கவலைப்படுறேன். ஏங்க அவங்கள திருத்தத்துக்கு தாங்க டிவிக்கே. இப்போ ஜெயில் எதுக்கு இருக்குங்க சொல்லுங்க? குற்றவாளிகளுக்கு. குற்றவாளியை திருத்தத்துக்கு. அவங்க திருந்தி தான் வெளியில் வருவாங்க. அப்படியா? ஆமாம். இப்போ நம்ம நாட்டை திருத்துறதுக்கு மெயினான ரோல் யாரு? டிவிக்கு. நீங்க என்ன சொல்றது? நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சுது. மக்களுக்கு எத்தனை பேர் புரிஞ்சுது இல்ல? டிவிக்கு நேர்மையானவங்கல்ல, அதனால தான் சொல்றேன். அவங்க வந்து அவங்கள யாரும் தப்பா பேசக்கூடாது. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கள வந்துட்டு யாருமே தப்பா பேசினா எனக்கு தான் கோவம் வரும். சொல்லிட்டேன், தயவுசெய்து சொல்கிறேன், கமெண்ட் பாக்ஸில் டிவிக்கு எல்லாம் யாரும் திட்டாதீங்க. திட்டினீங்க வச்சிங்களா எனக்கு கெட்ட கோவம் வரும். இவ்வளோ பேசினார்ல, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மாத்திரை வந்து டைரெக்டாக தண்ணியில் போட்டால் கரைஞ்சிரும்னு சொல்கிறாங்க. அதையும் அவர் கேட்குறாரு. இல்லை, அதை பண்ணியும் காமிச்சிட்டாங்க, நிறைய வீடியோஸ் வந்துருச்சு. அப்போது ஃபெலிக்ஸ் சார் உங்கள் பொண்ணுக்கிட்ட நீங்கள் கேளுங்க, மாத்திரை இதுக்கும் வந்துட்டு ஒரு வீடியோ போடுங்க. மாத்திரை ஒன்று கையில் எடுத்துங்க, ஒரு கிரெடிட் கார்டு எடுத்துங்க, ஒரு ஃபோன் எடுத்துங்க, ஒரு 500 தாள் எடுத்துங்க. உங்கள் பொண்ணு அவங்கள்ட்ட சொல்லுங்கள் இதை எப்படி கரைக்கணும்ன்ட்டு. இல்லை ஆக்சுவலாக ஒரு மூடியில் நான் ஃபஸ்ட்டு எனக்கே அது தோணலை. நான் அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் எனக்கே வந்துச்சு. மூடியில் தண்ணியை ஊற்றி அதில் மாத்திரையை போட்டு கை வச்சு ஒரு 10 செகண்ட் கலக்குனாலே ஹைஜீனாக இருக்குமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மொபைலில் கை ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை, ஆக்சுவலாக கையை விட்டு கலக்குனாலே அது கரைஞ்சிருது தண்ணியில். இல்லைங்க, ஆனால் அப்படி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கையில் கலக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் ஃபோனில் போட்டு ஸ்பிளிட் கார்டை வச்சு தேய்ச்சி ஒரு டாக்டர் கேட்குறாரு, இப்படி தான் ஒரு குழந்தைக்கு மருந்து கொடுப்பீங்களா? இந்த அளவுக்கு மைண்ட் செட் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் எம்பியாக வந்திருக்கீங்களா? ஒரு டாக்டர் கேட்குறாரு. நீங்கள் வேறுங்க, நான் சொல்லட்டுமா, நம்மளோட தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் சொல்கிறேன், எந்த ஒரு தப்பு பண்ணாலும் சரி அது தப்பு இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு நமக்கு நிறையா வழிகள் இருக்கு. ஆனால் இதை எப்படி நிரூபிப்பாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இது கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டில் இதெல்லாம் ப்ரூவ் பண்ணாங்கன்னா
இதுக்கு மேல நான் என்னத்த நான் சொல்றேன்? ஒன்று கேட்குறேங்க. இப்போ நீங்கள் இந்த சைடு ஜெயிலு, இந்த சைடு டிவிக்கு கட்சி இருக்கு, எங்கே போனால் தூய சக்தியாக மாற முடியும் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு நான் பதிலே சொல்ல முடியாது. மக்கள் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இங்கே ஜெயிலு, இங்கே டிவிக்கு கட்சி பார்ட்டி, அவங்களோட ஆஃபீஸ், பணியூர் ஆஃபீஸ், எந்த ரூமுக்கு போனால் நீங்கள் சுத்தமாகிட்டு வெளில வருவீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் திரும்பவும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நிறைய பாய்.